அறையில் ஆடுகின்ற பிள்ளை அம்பலத்தில் நிச்சயம் ஆடும். வீட்டிலே தலைமைத்துவ பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற பிள்ளை ஒரு தலைவனாக மாறுவான். பிள்ளைகளுக்கு சிறிய 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 நட்பழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். முதலாவது பழக்கம், நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் ஒரு பிள்ளையிடத்திலே வர வேண்டும். அவன் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும், அவன் ஆசிரியருக்கு நன்றி கூற வேண்டும். ஒரு சிறுவன் ஒரு பேனையை எடுத்து கொடுத்தால் கூட ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் அல்லது நன்றி அல்லது தேங்க்ஸ் என்று நன்றி கூறுகின்ற பழக்கத்தை அவர்களுக்குள்ளே உருவாக்குங்கள். எவன் நன்றி சொல்ல கற்றுக்கொள்கிறானோ அவனது மனதிலே வஞ்சகம், பொறாமை ஏற்படாது. அத்தோடு ஒவ்வொரு பிள்ளையினுடைய நடவடிக்கைகளையும் சிற்பமாக செதுக்குங்கள். அவர்களை ஒரு சிறு சிறு பொறுப்புகளை கொடுத்து தலைவர்களாக ஆக்குங்கள். வீட்டிலே ஒரு சிறு வேலை செய்ய போகிறீர்களா, மகனை தலைவனாக மாற்றுங்கள். வாசல் வெளியை சுத்தம் செய்ய போகிறீர்களா, என்று நீங்கள் தான் மகன் தலைவன், உங்களது தலைமையிலே நாங்கள் ஒன்றிணைந்து இந்த வாசல் வெளியை சுத்தம் செய்வோம் என்று அவருக்கு தலைமைத்துவத்தை பொறுப்பு கொடுங்கள். அறையில் ஆடுகின்ற பிள்ளை அம்பலத்தில் நிச்சயம் ஆடும். வீட்டிலே தலைமைத்துவ பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற பிள்ளை ஒரு தலைவனாக மாறுவான். கடைக்கு அனுப்புகின்ற போது அவரிடத்திலே காசை கொடுங்கள். இன்ன பொருட்களை வாங்கி வாருங்கள் என்று கூறுங்கள். சிறுபராயத்திலே 10 முட்டைகளை ஒரு பையிலே போட்டு வாங்கி வர பழக்குங்கள். அந்த 10 முட்டையினை உடையாமல் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்வதற்கு ஒரு 2 தடவை முயற்சித்தால் அந்த முயற்சியின் பால் அவரை ஊக்குவியுங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிடத்திலும் ஊக்குவிக்கக்கூடிய கடமையோடு இருக்கின்றீர்கள். களிமண்களால் அழகிய சிற்பம் செய்யலாம். அந்த களிமண்ணை நாங்கள் வேறு விடயத்திற்கு உபயோகித்தோமானால் அது வீண்விரையாக ஆகிவிடும். சிறந்த மரத்துண்டினூடாக நாங்கள் ஒரு நல்லதொரு தளபாடத்தை செய்தோமானால் நீடூழி காலம் அதனை பாவிக்க முடியும். அதே மரத்துண்டை விறகுக்காக ஒரே நாளில் ஒரு தடவையிலும் பாவித்து விடலாம். அந்த மரத்துண்டை நாங்கள் விறகாக பாவிக்க போகிறோமா அல்லது ஆயுள் பூராக பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு தளபாடமாக மாற்றப் போகிறோமா என்கின்ற விடயம் பெற்றோர்களாகிய உங்களது கையிலே காணப்படுகின்றது.